अस्सलामुअलैकुम எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம பூமியில ஏகப்பட்ட அழகான பிளேசஸ் இருந்தாலுமே ஒரு சில மிஸ்டீரியஸான பிளேசஸுமே இருக்க தான் செய்யுது. பல கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காத பல மிஸ்டீரியஸான பிளேசஸ் வந்து நம்ம எர்த்தில் இன்னுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத டைரக்டாக நம்ம கூகுள் எர்த்தில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். First நம்ம பார்க்க போறது island in a lake on an island in a lake on an island in Philippines. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கேட்கவே ரொம்ப குழப்பமா இருக்குல்ல? சரி ஓகே, நம்ம கன்ஃபியூஷனே இல்லாம டைரக்டா கூகுள் எர்த்துக்கே போயிட்டு இது என்னங்கறத பாத்துறலாமா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் எர்த்துக்கு போயிட்டு சர்ச்ல வால்கனோ ஐலாண்ட் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். எஸ், ஹியர் இஸ் அ வால்கனோ ஐலாண்ட் பிலிப்பைன்ஸ்ல உள்ளது. இது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் அவுட் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு லேக் தெரியுது. அந்த லேக் வந்து ஒரு ஐலாண்ட்ல இருக்கு, அந்த ஐலாண்ட் வந்து ஒரு லேக்ல இருக்கு, அந்த லேக் வந்து ஒரு ஐலாண்ட்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம் வாங்க. பிலிப்பைன்ஸ்ல ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டுக்கு இன்டீரியர்ல ஜூம் பண்ணி போனா அதுக்குள்ள ஒரு பெரிய லேக் இருக்கு. அந்த லேக் பேர் தான் டால் லேக். அதுக்குள்ள வால்கனோ ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டுக்குள்ள டால் வால்கனோன்னு ஒரு லேக் இருக்கு. ஸோ பாத்தீங்களா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேஷன்ல நேச்சர் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜார்டன்ல உள்ள மிஸ்டீரியஸ் வீல் ஸ்ட்ரக்சர்ஸ். கூகுள் எர்த்ல போய் பார்த்துடலாமா? கூகுள் எர்த் ஓபன் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அஸ்ரக் ஓசிஸ் ஜார்டன் அப்படின்னு டைப் பண்ணணும். அஸ்ரக் ஓசிஸ்ங்கிறது அந்த ஏரியாவோட நேம். இந்த ஒரு இதை வந்து என்னால் ஈஸியாக சர்ச் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் நான் ரொம்பவே திணறனா எனக்கு எங்கே போயிட்டு சர்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் குரோம்க்கு போயிட்டு அந்த எக்ஸாக்ட் பிளேஸோட கோஆர்டினேட்ஸை டைப் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சிச்சு. இந்த ஏரியாவில் நேச்சுரலாகவே டெசர்ட்ல நிறைய வீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நேச்சரோட ஃபார்மேஷனா இல்லை ஹியூமன்ஸ் ஃபார்ம் பண்ணதா அப்படிங்கிறது ஒரு டிபேட்டாகவே இருக்குது. பட் பெரும்பான்மையாக இதை வந்து நேச்சரே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு வீல் ஸ்ட்ரக்சரோட ரேடியஸ் மட்டுமே அபவுட் 300 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஃபார்மேஷனில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஜிப்துல உள்ள த டெசர்ட் பிரெத் அப்படின்னு சொல்லப்படுற ஏரியாவோட இந்த ஸ்பைரல் ஃபார்மேஷன் தான். கூகுள் எர்த்ல போய் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கூகுள் எர்த் ஓபன் பண்ணி சர்ச்ல போயிட்டு டெசர்ட் பிரெத் இன் எஜிப்ட்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கலாம். வாவ், சீரியஸ்லி இது நேச்சரா ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? இல்ல ஹியூமன் தான் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்குமே எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. பட் சில பேர் ஏதாவது ஏலியன் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே தியரி தான். பட் இந்த ஏரியாலேயுமே எவ்வளோ ஒரு சூப்பரான ஃபார்மேஷன் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அந்த ஸ்பைரல் டாட்ஸோட சைஸை பாருங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கரெக்டா எக்ஸாக்டா அலைன் ஆயிருக்கு. இதை கண்டிப்பா வந்து நேச்சரோட கிரியேஷனா இருந்துச்சுன்னா சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஈராக்ல உள்ள பிளட் லேக் அப்படிங்கிற ஒரு லேக் தான். வாங்க கூகுள் எர்த்ல போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் எர்த் ஓபன் பண்ணிக்கிட்டு சர்ச்ல பிளட் லேக் ஈராக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவோம். எனக்கு நான் சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா தான் காட்டுச்சு. இதுவுமே எனக்கு வந்து தேடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த பிக்சரில் பார்க்கும்போது நல்லா பிரைட்டான ரெட் கலரில் தெரிஞ்சிச்சு. நான் பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு சர்ச் பண்ணேன். பட் அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ இதுக்குமே நான் குரோமில் போயிட்டு கோஆர்டினேட்ஸை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு லேக் ஒன்று காட்டுச்சு. பட் அந்த லேக் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் தான் இருந்துச்சே தவிர அந்த ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி பிரைட் ரெட் கலரில் இல்லை. பட் இந்த லேக்கில் பார்த்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு பெரிய லேக்லேயுமே டபுள் கலர் இருக்குது பாருங்கள். ஒன் சைடு வந்து பிங்கிஷாகவும் ஒரு சைடு வந்து க்ரீனாகவும் இருக்குது. பட் இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிரியாவில் உள்ள லூட்டிங் ஹோல்ஸ் தான். கூகுள் எர்த்ல போய் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பாக்ஸில் அப்பமே சிரியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவோம். அந்த நேம் வந்து நான் எக்ஸாக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரில, சாரி.
ஸோ இதுதான் அந்த ஏரியா. இப்போ அந்த ஏரியா வந்து ஒரு அபேண்டன்டான ஏரியாவாக தான் இருக்குது. பட் ஒரு காலத்தில் இங்கே பீப்புளெலாம் வந்து வாழ்ந்துருக்காங்க. அப்போ வந்து இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக இருந்திருக்கு. ஸோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல நிறையா வந்து தோண்டி பார்க்கறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சிவில் வார் நடந்ததுனால அந்த இடமே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல மக்கள்லாம் வாழல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடம். அவ்வளோ பெரிய ஒரு hundreds of acres ஃபுல்லாவுமே அந்த இடம் வந்து ஒரு ஹோல்ஸாக தான் இருக்கு. அடுத்தது போல்கா டாட் ஃபார்மேஷன் ஆன் கிராண்ட் கேனியான். கூகுள் எர்த்தில் போய் பார்த்துடலாமா? சர்ச் பாரில் கிராண்ட் கேனியான் அப்படின்னு டைப் பண்ணி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுவுமே எனக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி முடியல அப்படிங்கவும் நான் அந்த பிக்சர்லேயே வந்து ஒரு கோஆர்டினேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கோஆர்டினேட்டை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வாவ், இந்த ஏரியா ஃபுல்லாவுமே எவ்வளோ டாட்டாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டாட்டெல்லாம் கிரியேட் பண்ணது எறும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த டாட் ஃபார்மேஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்களேன். இது ஒரு அமேசிங்கான வியூவாக இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த 5 பிளேஸில் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இந்த பிளேஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்களுமே உங்கள்கிட்ட கூகுள் எர்த் இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த வீடியோவோட பார்ட் 2 சீக்கிரமாக ஷூட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நியூ ஸ்கிரிப்டோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். until then bye bye.